கைஸ் இன்னைக்கு நம்ம காட் லவ் ஹியூமன் ட்ராமாவோட 7th பார்ட் அதாவது லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிக்கு சார்ஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? எபிசோட்ல மன்னரோட ஆள்கள் எல்லாருமே ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ தடுக்க முடியாம அப்படியே அமைதியா இருந்திருப்பாரு. இங்க இருந்தா இப்ப கண்டினியூ ஆகுது. அங்க போனா மன்னர் ஹீரோயின் கிட்ட நீ எனக்கு சொந்தமாக வேண்டியவ, நீ தான் தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஹீரோயின் ரொம்ப தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முடியவே இல்லை. மன்னரே நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட கான்செப்டை நீ வந்துரு, நீ எதுக்காக ஹீரோவை தேடி போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. மன்னரோட ஆளுங்க எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. ஹீரோவை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. எதுக்காகனா அவனை இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ற, நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேறீல அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்க சொல்றதை நான் கேட்கறேன், ஆனா நீங்க ஹீரோவை கொன்னா நானே சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கொண்ட ஊசி எடுத்து கழுத்துல வைக்கிறாங்க. ஓ இவனுக்காக நீ உயிரோடவே துணிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசல. அவருக்கே புரிஞ்சது. சரி இவனை போய் அடைச்சி வைங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க ஹீரோவை. நீ என்னோட கான்செப்ட் தான் ஆக போற, ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோமே என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வரும்போது ஒரு பெரியவரை பாக்குறாங்க. உன் லைஃப்ல என்னெல்லாம் நினைச்சேன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாரு. ஹீரோ யாரு, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு கோல்டன் ஃபெதர் இருந்துச்சுல்ல, அதை ரிட்டன் வரணும் அப்படின்னா யான் லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இது யாருன்னு தெரியுதா? ஹீரோ ஒருத்தரோட உடம்ப பார்த்துட்டு யான் லீ அப்படின்னு சொல்லி ஷாக்காகி நின்றுப்பார்ல, அவர் தான் ஹீரோவோட அந்த கிளானோட தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்திருப்பாரு. அவர் இறந்தக்கப்புறம் தான் ஹீரோ இங்கே வந்திருப்பாரு. அவரால் மட்டும்தான் அந்த கோல்டன் ஃபெதர்ஸை ஹீரோ கிட்ட கொடுக்க முடியும். அவரோட உடம்பு இங்கே தான் இருக்குது, அதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அவரோட சோலுமே இங்கே இருக்கு, அவரோட சோலால் மட்டும்தான் அந்த ஒயிட் ஃபெதரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சரின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. எடான்னு பார்த்தா அடுத்த நாளே மன்னர் கிட்ட போயிட்டு நான் உங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே பெட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. என்ன இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லவும் சரி சரி நான் உனக்கு மேரேஜ் வைக்கிறேன், நம்ம 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெடியாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, இனிமேல் நீ ஹீரோவை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஹீரோ இப்போ இவர்கிட்ட தானே இருக்காங்க, இவங்க தான் அடைச்சி வச்சிருக்காங்க. நாளும் ஆகுது. ஹீரோனை ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லி பணியாட்கள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேலே பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்போ கரெக்டாக ஹீரோவே உள்ளே வந்துடுறாரு. லிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இவர் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தார். இப்போ பேசுகிற ஹீரோயின் பேரை மட்டும் உனக்கு என் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருமே ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நிறைய காயம் இருக்கும், சாட்டு இடையெல்லாம் பட்டு இவங்க தான் மருந்தெல்லாம் போட்டு வர்றாங்க. அப்பதான் ஞாபகம் வருது, நம்ம அரசர்கிட்ட இவரை பார்க்கவே மாட்டோம்னு சொன்னோம், இதை மட்டும் தெரிஞ்சுதான் கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அவர் போற மாதிரியே இல்லை. லிங் லிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஹீரோனுக்கான மனசே இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மன்னன் அவங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அறிக்கை வருது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெளியே போயிடுறாங்க. ஆனால் இவர் விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே லிங் லிங் கத்திட்டே வராரு. அரசரோட ஆட்கள் எல்லாருமே அவங்களை பிடிச்சிடுறாங்க. அரசரும் சும்மா இல்லை, இவனுக்கு முன்னாடியே தான் நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏதோ தலையை 2 பேரும் முட்டுவாங்க போல, அப்பதான் மேரேஜ் ஆன மாதிரி ஒரு சடங்கு, அதை பண்ணிடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு கத்திட்டே தான் இருக்காரு இங்க இருந்துட்டு. இப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக ஹீரோயின் மன்னரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. அரசருக்குள்ளதான் அந்த யான்லிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட சோல் இருக்கு. அவரால் மட்டும்தான் அந்த கோல்டன் ஃபெதரை எடுக்க முடியும். அதுக்காக தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல, அது இதுதான். கூட்டு போய் அந்த பாடியுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த உடம்புலேருந்து நீங்கள் ஃபெதரை எடுக்கணும், கோல்டன் ஃபெதரை அது என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருமே சரி நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்காக எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பாயிலே வந்துடுறாங்க. ஹீரோயின் எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது வேற எதுக்கு அந்த கோல்டன் ஃபெதரை எடுக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க அசிஸ்டன்ட் லீவுமே வந்திருக்காங்க. லீ தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ கூப்பிடுறாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்ல வேக வேகமாக லீ அடிச்சிடுறாரு. அவர் கையெல்லாம் பவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த கோல்டன் ஃபெதரையுமே இவர் எடுத்துடுறாரு. அதனால எல்லா ஞாபகமே ஹீரோக்கு இப்போ வந்துடுது. அவரோட பவர் எதுவுமே தாங்க முடியாமல் லீ அங்கேருந்து ஓடிடுறாரு. மன்னர் மேலே ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறாரு. ஆல்ரெடி பாய்லி இவர் மேலே ஒரு ஸ்பெல் போட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றிட்டு இருந்திருக்காரு. அதான் அந்த கனவுக்குள்ளெல்லாம் போய் ஹீரோயின் உங்க தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுதான். ஹீரோ அதை உடைக்குமே இவருக்கு நம்பவே முடியல. நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி நான் சுத்தமாக நம்ப முடியல, என்ன மன்னிச்சிரு, நான் ஒன்று இப்படி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்க, இல்லை இது பாய்லியோட ட்ராப் தான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்களா. மன்னர் கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது.
அப்படியே அந்த லீய தான் காமிக்கிறாங்க. பாய்லி கிட்ட போயிட்டு இந்த மாரி என்னால முடியல. ஹீரோ வந்து ஃபுல் பவருக்கு வந்துட்டான். என்னால தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அது கோல்டன் ஃபெதர் உன்ன என்ட்ட தானே சொன்னேன். எதுக்கு நீ தோத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க கிளான்ல இருக்க எல்லாத்தையுமே சண்டை மூட்டி விட்டு இவங்க தான் கொன்றுப்பாங்க. அத வந்து ஆல்ரெடி கன்ஃபெஸ்ஸுமே பண்ணியிருப்பாங்க. லீக்கு தெரியும். அதனால கோவத்துல கத்திய வச்சு இவங்களோட நெஞ்சிலே இறக்கிர்றாரு. "என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? நான் கோடு விட்டு கோடு பாய்ஞ்சிருவேன்" அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போதே, "உன்னால அது முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவ கத்திய வச்சு குத்துறாரு. இவங்க தான் ஆல்ரெடி மார்ட்டலா தான் இருக்காங்க. அதாவது ஹியூமனா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வீக்கான இருக்க டைமா பார்த்து இவர் கத்திய வச்சு குத்தி அவங்கள கொன்றாரு. "எனவே நீ ஆட்சி செய்யலான்னு பார்த்தியா? எங்க கிளானோட வழக்கப்படி நான் எல்லா பவருமே அடைவேன். நான் வந்து ஆட்சி செய்வேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோ, ஹீரோயினும் எப்படியாவது இவங்க 2 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லீய தான் தேடி வராங்க. ஆனா அந்த இடத்துல பாய்லி தான் இறந்து கிடக்காங்க. என்ன இவ இறந்து கிடக்கா? வேற ஒரு பாடிக்கு மறுபடியும் சோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, நிஜமாவே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஹீரோயின்லாம் ஆனந்த கண்ணீரே விட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அப்படியே மன்னர காமிச்சா, இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சல்ல ஹீரோயின் யாரு? எதுக்காக வந்திருக்காங்க எல்லாமே. அதனால மூவோட ஃபேமிலி மேல எந்த ஒரு தப்பான பேரும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து எந்த தப்பும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லார் மூலியமா அறிக்கை விட்டுர்றாரு. அதனால இவங்க ஃபேமிலிக்கு மெமோரியல்லாம் வச்சு அத ஒரு கண்காட்சி மாரி மாத்திர்றாங்க வீட்டையே. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ உங்களோட பேர் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வேண்டிட்டு வெளிய வந்து உட்காந்து பூக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு, "இப்பவாச்சும் நீ நிம்மதியா இரு. உன்னோட லைஃப்ப நீ எப்பவுமே சந்தோஷமா சாக்ரிஃபைஸ் பண்ணாம வாழணும்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்து தூங்கிடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு, "நான் வந்து நாளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன் என்ன. நீ வந்து உன் கிளானோட சந்தோஷமா இருக்கலாம். என்னோட பேர் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ டக்குன்னு கைய பிடிக்கிறாரு. "ஓ! நான் உன்ன எழுப்பிட்டேனா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல ரொம்ப நேரமா என்னைய பார்த்துட்டு இருந்தீல்ல. என்ன பார்த்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல அழகான என்னோட பிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது என்ன பிக்கு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாரி அவங்க பயந்துடுறாங்க. உடனே இவர் சிரிக்கிறாரு. "நீ ஏமாத்திட்டியா?" அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து மேல தெளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி தெளிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுது. அப்புறம் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மன்னரும் ஹீரோவும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்படியே துணி துவைச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட மன்னர் வந்து, "நீ இதை கண்டிப்பா பண்ணதா போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "ஆனா என்ன?" அப்படின்னு சொல்லி தெளிவா காமிக்கல. இப்ப அப்படியே நைட்டு காமிச்சா, இன்னைக்கு தான் பௌர்ணமி. இந்த ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் படி 2 பேருமே பொட்டுக்கா இருக்கணும்ல. அதனால 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே மடியில படுத்துட்டு, "நான் இந்த உலகத்துல இருந்து போனக்கப்புறம், அதாவது உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கப்புறம், இந்த உலகத்தை நீ ரொம்ப அழகா பார்க்கணும். இந்த வானத்தையும், இந்த மலையையும், இந்த அழகான மரங்களையும் நீ ரசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் உதயமாகும் போதும், மறையும் போதும் நீ அதை ரசிச்சு பார்க்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ வந்து இது உன்னோட கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிற" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் புரியாம பார்க்கறாங்க. அவர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஹீரோயின் திடீர்னு ஏதோ ஃபீல் ஆகுது. டக்குன்னு அந்த ஜேட திரும்பி பார்க்கறாங்க. ஆனா ஏதோ க்ளோ ஆற மாரி தான் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அப்ப கரெக்ட்டா ஒரு வாய்ஸ் கேட்குது. "எனக்கு அந்த ஜேட குடு" அப்படின்னு சொல்லிட்டு லீ இருந்தார்ல, அதாவது லீ உடம்புக்குள்ள அந்த டீமன் போயிருந்துச்சுல்ல, அது வந்து ஹீரோயின தூக்கிட்டு போயிடுது. "இந்த ஜேடு எங்க இருக்கு என்கிட்ட சொல்லிடு" அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு விரட்டும்போது, ஹீரோயின் "சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்குள்ளதான் இருக்குன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி கத்திய வச்சு ஹார்ட் கிட்ட குத்திடுது. ஆனா அங்க ஜேடே இல்ல. "இந்த ஜேடு எங்க போச்சு? உன்கிட்ட இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்குமே ஷாக் ஆகுது. "நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. "ஓ அப்படியா? உன்கிட்ட இல்லன்னா நீ வேஸ்ட். நான் பேசாம உன்ன கொன்றுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வரும்போது, "கரெக்ட்டா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறாரு. "நான் வந்து உன்ன கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன். என்கிட்ட தான் அந்த ஜேடு இருக்கு. முடிஞ்சா என்கிட்ட மோது" அப்படின்னு சொல்றாரு. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லி டீமன் பார்க்கும்போது, இவர் இப்ப இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்காரு. ஏன்னா ஜேட் இருக்குல்ல இவருக்குள்ள. அவர் வந்து அப்படியே அந்த டீமனை இவருக்குள்ளேயே சீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சீல் ஆகிருது. ஆனா இது முடிஞ்சதுமே ஹீரோ அப்படியே பிளட் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின் வேற கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்க கத்திட்டே இருக்காங்க. 2 பேருமே இப்ப தப்பிச்சு வெளிய வந்துடுறாங்க. ஹீரோ வெளிய உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ரூம்குள்ள இருக்கும்போது ஏதோ தப்பா தோணுது. என்னடா அப்படின்னு வெளிய வந்து பார்த்தா, ஹீரோ அவரே சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனா இப்ப இவருக்குள்ள தான் ஜேட் இருக்கு. ஹீரோயினுக்குமே அது தெரியும். ஓடி வராங்க. பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்னோட கிளான்காக நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த குளத்துக்கிட்ட உட்காந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவர்கிட்ட இருக்க அந்த ஜேடை வந்து அப்படியே அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் இங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நிறுத்துற மாதிரியே தெரியல. இப்பதான் என்னாச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. மன்னர்கிட்ட இவர் பேசிட்டு இருந்திருப்பார்ல, இதை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. எப்படி இந்த ஜேடை எனக்குள்ள எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, பௌர்ணமி அப்ப நீங்க இப்போ ஒட்டுக்கா இருக்கும்போது நீங்க ட்வின் ஃபிட் கான்ட்ராக்ட்ல இருக்கனால உன்னால அந்த ஜேடை உனக்குள்ள வாங்கிக்க முடியும். ஆனா இதை பண்ணினா நீ வந்து ஹியூமனா தான் இருக்கணும், கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே சரின்னு ஒத்துருப்பாங்க. ஆனா கடவுள்லேருந்து ஹியூமனா மாறணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு போன் மாதிரி இருக்கும், இம்மார்டல் எல்லாத்துக்குமே. அதை வந்து நீ அந்த குளத்துக்கிட்ட போய் தானாவே உடைக்கணும். குளத்துக்கிட்ட போய் நீ சொன்னாலே அது தானே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுமே அதே மாதிரி போயிருப்பாரு. நிறைய சக்தி வந்து ஹீரோ அப்படி தாக்கி இருக்கும். அதனால இவர் வந்து இப்போ ஹியூமனாவே மாறி இருப்பாரு. ஜேடுமே இவருக்குள்ள வந்திருக்கும். ஹீரோயின் இப்போ பக்கத்துல வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ, "நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ என்கிட்ட சொன்னில்ல, அதே தான். இந்த உலகத்துல எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம ஒன்று விட்டு கொடுத்துதான் ஆகணும்.
ஆனா அது ஏன் நீயா இருக்கணும், நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்த நீ ரொம்ப அழகா பார்க்கணும். வானம், மலை எல்லாத்தையுமே ரசிக்கணும். டெய்லியும் சூரியன் உதயமாகறதையும், மறையறதையும் நீ ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்னதெல்லாம் சொன்னாங்களோ, அத அப்படியே சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறாரு. ஹீரோயினுங்க அழுதுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ ஃபுல்லா மறைஞ்சு போயிடுறாரு. என்னை விட்டு போவே மாட்டேன்னு எப்பவுமே என்ன பாதுகாப்பேன்னு சொன்னேன். ஆனா என்ன இப்ப விட்டுட்டு போயிட்டீல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப மார்னிங் கண்ண முழிச்சு பாக்குறாங்க. ஹீரோ அங்க இல்ல. தும்பி தும்பி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வரமாட்டேறாரு. ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஹீரோட கிளான் எல்லாத்தையுமே காமிச்சு அப்படியே ஃப்ரோஸ் ஆயிருந்தாங்கல்ல, எல்லாருமே இப்ப வந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே தனியா தான் இருக்காங்க. வெளியே வரும்போது பூக்கள்லாம் மலர்ந்துருக்கு. இந்த பூக்கள்லாம் மலரும்போது 2 பேருமே சேர்ந்து பார்க்கலான்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ என் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிருது. ரொம்ப வருஷமும் ஆகிடுது. ஹீரோயின் காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கும்போது, ஹீரோயின ஃபர்ஸ்ட் ஒரு மரத்துல தானே கட்டி போட்டுருப்பாங்க. ஹீரோ வந்து காப்பாத்திருப்பார்ல. அந்த மரத்த பாக்குறாங்க. எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, "நீ எப்ப வருவ என்னை பாக்க? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அப்படியே கை நீட்டி நிக்கிறாங்க. இலையெல்லாம் உதிர்ந்துட்டு இருக்கு. அத பாத்துட்டு இருக்கும்போது, யாரோ பின்னாடி நிக்கிற மாரி இருக்கு. "இது நீதானா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஹீரோட கையும் அப்படியே ஹீரோயின் கை கீழ வருது. "எனக்கு தெரியும் நீ வருவேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா திரும்பி பாக்குறாங்க. எல்லாமே உன்னால தான். நான் வந்து என்னோட கோல்டன் ஃபெதர்ஸ உன்கிட்ட குடுத்திருந்தேன் 2 அண்ணா. அதனாலயும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் உன்ன புரொடெக்ட் பண்ணுவேன்னு. அதனாலயும் நம்ம 2 பேருக்கு நடுவுல ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. இதனாலயும் இத வந்து நான் விட்டுட்டு வர முடியாதுல்ல. ஏன்னா கடவுளுக்கு வந்து அவங்க குடுத்த சத்தியம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அதனால என்ன ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுமே ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா தான் இருப்போம். ஒண்ணாவே இந்த உலகத்த ரசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல காமிச்சா 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்க. அரசர் தான் வந்து, "நீ என் தம்பி மாரி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி கல்யாணத்த பண்ணி வைக்கிறாரு. கடைசியா கிஸ் பண்ணிப்பாங்கல்ல. அப்ப வந்து ஹீரோயின் தலையில வந்து ஒரு துணி மாரி போட்டிருப்பாங்க முகத்த மறைக்கிறதுக்கு. அத தூக்கி விட்டு ஹீரோ கிஸ் பண்றாரு. 2 பேருக்குமே கல்யாணமும் ஆகுது. ஹீரோ பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காரு அடுத்த நாளே. ஏன்னா இப்போ அந்த ஃபயர் கிளானோட அரசராவே இவர் ஆகிட்டாரு. ஹீரோயின் வந்து டீ வச்சுட்டு போகும்போது, "எங்க நீ போற?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீ தான் இப்ப அரசர். அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, மக்களோட குவாரி எல்லாமே எனக்கு தான் வரும். அதனால என்ன இப்போ? எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கும் தெரியுமா? இந்த நாட்டோட பெரிய வேலை அது. இந்த நாட்டுக்கு அடுத்து ஒரு நல்ல அரசர் நான் குடுக்கணும்ல. அதுக்கு வந்து கண்டிப்பா நீ என் கூட இருந்தா தான் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே சந்தோஷமா ரூம்குள்ள போறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோடு மட்டும் இல்ல, இந்த டிராமாவே இதோட முடிஞ்சுச்சு. இந்த டிராமா எப்ப இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன படம் போடலாம், அப்படிலாம் டிராமா போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.